ரொம்ப சிறப்பான பிள்ளைய வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைய. இன்னைக்கு பிள்ளைகள் கேக்குதுங்க, நம்ம கிட்ட கேக்குது. ஏன் படிக்கணும்? கேக்குதா? என்ன பதில் சொல்லுங்க? ஏன் படிக்கணும்னா என்ன பதில் வச்சிருக்கீங்க? அந்த பதில் சொல்ல தெரிஞ்சா உன்னை எதுக்கு பேச கூப்பிடுறோம்? சொல்லு. ஏன் படிக்கணும்னு என் புள்ள கேக்குது சொல்லு. 4ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள ஒரு புக் வச்சு படிச்சிட்டு இருக்கு மேடம். குழந்தைகளை வளர்ப்பது எப்படி? நீ எதுக்குடா இத படிக்கிற? எங்க அம்மா அப்பா இதுல எழுதி இருக்கிறபடி என்ன வளர்க்கறாங்களான்னு நான் பாக்குறேன். ஏன் படிக்கணும் தெரியுமா? நான் ஒரு காட்சி சொல்றேன். எனக்கு முன்னால நான் ஒரு அவள் விகடனுக்கு நான் கொடுத்த இன்டர்வியூ. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால நான் கொடுத்த இன்டர்வியூ. அத நீங்க பாத்தீங்கல்ல, அதுல வளவளன்னு என்னுடைய வரலாறு சொல்லியிருப்பேன் நான். ஒரு விஷயம் சொல்லவா? ஏன் படிக்கணுங்கிறதுக்கான காரணத்த சொல்றேன். ஒரு பிடி டீச்சரா இருந்த என்ன, சாதாரணமானது இல்ல பிடி டீச்சர் வேலை. பிஏ பிஎட் படிக்கும் பொழுது எனக்கு பிஹெச்டிக்கு எம்ஏ பிஎட் பிஹெச்டிக்கு ஃபீஸ் இல்லைங்கிறதுனால நான் பிடி டீச்சர் வேலைக்கு 3 மாசம் போனேன். எனக்கு உட்காரத்துக்கு சீட்டு கூட கிடைக்கல. ஆனா வெறியோட படிச்சேன். 6 வருஷத்துல எனக்கு வேலை கிடைச்சது. கல்லூரியில வேலை கிடைச்சது. அந்த ஸ்கூல்ல என்ன அவமானப்படுத்தினவங்க இந்த காலேஜ்ல என் பக்கத்துல வந்து இன்டர்வியூக்கு உட்கார்ந்தாங்க. 2 பேருக்கும் வேலை கிடைச்சது. 2 பேரும் ஒரே சீட்ல ஒரே சமநிலையில உட்கார்ந்து வேலை செஞ்சோம். நான் யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் நீங்கள் விழுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களை தூக்கி நிறுத்துவது எது என்றால் நீங்கள் கற்கின்ற கல்விதான் என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. படிச்சா ஒண்ணும் இல்லைங்க, பணக்காரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பணம் எங்கே செல்லுமோ அங்கேதான் உங்களுக்கு மரியாதை. பணம் தீந்துட்டா மரியாதை இல்ல. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது தீரவே தீராது. தீரவே தீராதுங்க. அதனால தான் லட்சுமி அம்மா இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, சரஸ்வதி அம்மா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மரியாதை இருக்குல்ல. லட்சுமி மேடம் கொடுக்கறத முடிஞ்சா விஷ்ணு சார் திருப்பி வாங்கிடுவார். சரஸ்வதி கொடுக்கறத எந்த கடவுளும் திருப்பி வாங்கவே முடியாது. அந்த ஞானம் சொல்லுங்க, அதுக்காக படிக்கணும்னு சொல்லுங்க. நம்ம பாப்பா ஏன் தெரியுமா நம்ம கிட்ட கேக்குது? நம்ம பையன் ஏன் தெரியுமா நமக்கு கேட்கறான்? ரொம்ப அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான் இதை கேட்கிறார்கள். நம் குழந்தைகள் படித்து விட்டால் நம் பேர குழந்தைகள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டார்கள். படிச்சா என்ன கிடைக்கும், என் தாத்தாவுக்கு என்ன கிடைச்சது, என் அப்பாவுக்கு என்ன கிடைச்சதுன்னு அதுக்கு புரிஞ்சிடும். சொல்றது பெரிய விஷயம். படிக்கிற படிப்பு இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்னு சொல்றேன். பிடி டீச்சரா இருந்த என்ன ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆக்குச்சு என் கல்வி. காலேஜ்ல ப்ரொஃபசரா இருந்த என்ன தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் தமிழ்நாடு அரசு என்னை இன்றைக்கு நியமித்திருக்கிறது என்றால், முதலமைச்சர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள் என்றால், நான் கற்ற கல்விக்காக எனக்கு கிடைத்ததுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. படிச்சா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்குல்ல, உங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன். என் மனசெல்லாம் உங்களை பார்க்க எங்கேயோ நம்ம மிஸ் பண்றோம்ல, இதை மட்டும் உங்களுக்கு புரிய வச்சிரணும்ல, இது மட்டும் உங்களுக்கு புரிய வச்சிரணும்ல துடிக்குது எனக்கு. அதை மட்டும் புரிய வச்சுட்டு போறேன். மதுரையில சிறை கைதிகள் இருக்கிறாங்கயா, மத்திய சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் யார் வேணும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா 23,000 கைதிகள் கிட்ட, தண்டனை பெற்ற கைதிகள் கிட்ட கேட்ட பொழுது நிறைய பேர் டிக் பண்ணது, 19,000 பேர் டிக் பண்ணது என்னுடைய பேரை. அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கட்டும் வரட்டும்னு நான் போயிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னால. அப்படி நான் போறேங்க. அப்ப அந்த சிறை சாலையினுடைய டிஜிபியா இருந்தவர் சார் அமரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு சார், ஒரு 6'10" இருக்கும் அவருடைய உயரம். இப்படி உயரமான மனிதர், வடநாட்டுக்காரன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, உட்கார்றோம், நான் பேசுறேன், சிறை கைதிகள் முன்னால உட்கார்ந்துருக்காங்க. பேசி முடிய எனக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு எனக்கு ஃபிளைட். தெற்கு மாட வீதியில விழா. 8:30 மணி ஃபிளைட்டை பிடிக்கவே முடியாது. 20 நிமிஷத்துக்கு முன்னால கதவு மூடினாதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வண்டி போறதுக்கு 20 மினிட்ஸ் வேணும். நான் கடந்து போறதுக்கு எனக்கு 25 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் போயாகணும். கூட்டங்க. என்ன பண்ணாரு தெரியுமா, அங்க எஸ்பியா இருந்தவர், ஜீப் வந்தது, மேடம் ஏறுங்க அப்படின்னாரு. நான் பின்னால ஏறேன். அவர் முன்னால உட்கார்ந்தாருங்க. எஸ்பி உட்கார்றாருங்க முன்னால, பக்கத்துல டிரைவருங்க. வண்டி தெற்கு மாட வீதியில இப்படி கூட்டம் இருக்குல்ல, இப்படி இருக்குங்க கூட்டம், இப்படிதான் போகணும். கூட்டத்தை தள்ளிக்கிட்டு என்னுடைய அந்த அரசு வண்டி மட்டும் இப்படி வருது. முன்னால உட்கார்ந்துக்கிறது எஸ்பி, பின்னால நான் உட்கார்ந்துருக்கேன். 20 நிமிஷத்துல ஏர்போர்ட். பக்கத்துல 2 பேர் டிஎஸ்பி வராங்க, 2 வண்டி ஓட்டிட்டு. நேரா நிக்கிறோம். முன்னால நிக்கிறாரு அமரீஷ் கெஜ்ரிவால் சார். மேடம் வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் உள்ள போறோம். எஸ்பி சார் மரியாதை நிமித்தமா எனக்கு ஒரு தலையாட்டிட்டு போறாரு. அப்போ அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த முத்துப்பாண்டி சார்ன்ற டிஎஸ்பி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, மேடம் நாங்கள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கின்ற, நிரம்ப மரியாதை செய்கின்ற உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்
உங்களுக்கு காவலாக வந்தார்கள், உங்களுக்காக ஃப்ளைட்டை நிறுத்தி வச்சு வெளியில ஒருத்தர் நின்னார்னா அதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது மேடம். நீங்க படிச்ச படிப்புக்காகத்தான் உங்களுக்கு இந்த மரியாதை. அந்த படிப்பை படித்துக்கொள் என்று என் மகளிடத்தில் நான் சொல்லப் போகிறேன் மேடம்னு சொன்னார். எதுக்கு படிக்கணும்னு உங்க பாப்பா கேட்டுச்சுன்னா சொல்லுங்க, மரியாதை கிடைக்கும் அதுக்கு படி, அதிகாரம் கிடைக்கும் அதுக்கு படி. நீ படிச்சிட்டனா உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு செய்யலாம், இல்லனா எம முடிவு செய்யறதுக்கோ நீ தலையாட்ட வேண்டியிருக்கும். அதனால படி என்று சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளிடத்தில் நாம் மிகச் சரியாக பேசுவதே இல்லை, இமோஷனலா பேசுறதே இல்லை. நமக்கு இமோஷனல் பாண்டேஜே இல்ல. ஒரு இமோஷனல் பாண்டேஜ் இருக்கா? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுடைய அம்மா அப்பா இருக்கிறீங்களே, உங்க அம்மா அப்பா என்ன சொல்லி தெரியுமா உங்களை வளர்த்திருக்காங்க? இங்க பாருப்பா, என்னெல்லாம் நீ பாத்துக்க வேணாம், நீ உன்னை பாத்துக்க, உன் பிள்ளைய பாத்துக்க, உன் குடும்பத்தை பாத்து. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் சுத்துதுங்க. இன்னில இருந்து டைலாக மாத்துங்க உங்க பிள்ளைக்கு. இங்க பாரா, எஸ்எஸ்வில சேர்த்து இருக்கிறேன், ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம், சிபிஎஸ்சி படிப்பு, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், என்னையும் என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களையும் வளர்ந்து நீ ஆளானதுக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லி அந்த பாண்டேஜ, குடும்ப பாண்டேஜ சொல்லி சொல்லி வளருங்க. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நான் வளர்ந்தா போதும், நான் வாழ்ந்தா போதும்னு. குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைய கொஞ்சம் வெயிட் தூக்க விடுறீங்களா? தோத்து மூட்டையை கூட எடுக்க விடுறது இல்லை, எடுத்துட்டு வந்து செக்யூரிட்டி கிட்ட கொடுக்குறது, டிரைவர் கிட்ட கொடுக்கறது, போய் கிளாஸ்ல வச்சிருங்க. ஏன் உங்க பாப்பா எடுத்துட்டு போன முதுகு தண்டு உடஞ்சிரும், எடுத்துட்டு தான் போட்டுமே. இவ்வளோ ஃபீஸ் கட்டுற, அது எதுக்கு எடுக்கணும்? அது மூட்டையும் எடுக்கணும், அம்மா அப்பாவாகிய உங்கள் சுமைகளையும் அதுதான் எடுக்கணும். அப்படி எடுக்கிற குழந்தை முதிர முதிர தன் பெற்றோர்களை பார்த்துக்கொள்ளும். தெரியுமா உங்களுக்கு? அதன் சுமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க தான் பார்த்துக்கணும். அதை இப்பெல்லாம் வந்து எவ்வளவு ரூபாய் கேக்குதுங்கிறீங்க? துட்டு, மணி, காசு, டப்பு, அம்மாடி என்ன பில்லு போடுதுங்க மேடம். என் பையன் கேக்குறாங்க என்கிட்ட, அம்மா ஒரு 2000 ப்ளீஸ். இருந்துச்சு கோபம் எனக்கு. உத வாங்குவேன், நோ அப்படின்னு போட்டேன். ஏன் உத வாங்குவேன்லாம் சொல்றீங்க? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்களே. ஒரு 3 மணி நேரத்துல 1500. ஏய் 3 மணி நேரத்துல 500 ரூபாய் குறைஞ்சிருச்சு அவனுக்கு. அப்புறம் இன்னும் 1 மணி, நோ அப்படின்னு, இன்னும் 1 மணி நேரத்துல 1000 ப்ளீஸ். ராத்திரி 11 மணிக்கு, அம்மா அந்த தண்ணீர் இந்த ஸ்மைலி போட்டு 500 ப்ளீஸ். எங்க அம்மா சொன்னாங்க, கொடுத்தேன் இப்படி, ஏன் பிள்ளை இப்படி பண்ற? 500 ரூபாய் டிங்குன்னு சத்தம் கேட்கும்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா, அந்த டிங் சத்தம் எங்க ஈரல் அடிக்கும், டங்குன்னு அடிக்கும். 500 ரூபாய் போன உடனே அனுப்புறேன் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டின்னு. நீ தர்மம் பண்ணதுக்கு நன்றிங்கிறான். ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்மாடி அவங்களை கண்டிக்க முடியாததுக்கு என்ன? இன்னைக்கு சொல்றேன் நான், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன் மேடம். இன்னைக்கு சொல்றேன் நான், மனசுல கல்ல வச்சுக்கோங்க. பிள்ளைய திருத்துறதுக்கு போனீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. நான் நிறைய பயந்துருக்கேன், அதுக்கப்புறம் தெளிஞ்சிட்டேன் நான். ஏன் தெரியுமா? தப்பு பண்ணிட்டு வந்து முன்னால நிப்பாங்க என் பையன். எப்படி நிப்பான் தெரியுமா? இந்த ஆஸ்பத்திரியில இருந்து பிறந்த உடனே இந்த வெள்ளை டவல்ல சுத்தி கொடுப்பாங்க தெரியுமா, பழ மாதிரி ஒரு மூஞ்சி தெரியல, ரோஜா பூ மாதிரி, அந்த மூஞ்சி வச்சுட்டு நிப்பாங்க. என்னன்னு திட்டுறது அவனை? உடனே நமக்கு ஈரல் கோல அப்படியே உருகிறோமா, சாரி பண்ண மாட்டேன், 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு கடவுள் கொடுத்த ஆகப்பெரிய விஷயம் எதுனா நம்ம பிள்ளை. அதை நாம திருத்தி வளர்க்கணும் என்பது சாதாரண பணி அல்ல. அந்த பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களில் தெளிவா இருக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கடத்திட்டு நான் போயிடுறேன். இன்னைக்கு காலையில ஒரு ரீல் பார்த்தேன். அதை எப்படி சொல்றது, நான் அனுராதா மேடம் கிட்டயும் அதை கடத்தினேன். நான் சொல்லும் போதே எனக்கு அழுக வந்துருச்சு, ஃபுல்லா முடிக்கல. நான் அப்படியே சொல்றேன். ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, அம்மா குரல் தான் வருது, பையன் தான் பேசுறான். ஒரு ரீல், ஒரு 20 செகண்ட்ஸ் ரீல். அந்த ரீல்ல, அம்மா இனிமேல் நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போவாதம்மா, நான் வீட்டு வேலைக்கு போலனா உனக்கு யாரா ஃபீஸ் கட்டுவா, யாரா சோறு கொடுப்பா? சரிம்மா, நீ இப்ப எங்கம்மா வேலைக்கு போற? நீ உனக்கு தெரியாதடா, அந்த பக்கத்து தெருவில் புதுசா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தானடா போறேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவாதம்மா. ஏண்டா? அந்த வீட்டுல இருக்கிற பையன் தாமா என் வீட்டுல என்னுடைய கிளாஸ்ல படிக்கிறான். சரி, நான் ஏதாச்சும் சொன்னா டேய் வாயை மூடுறான்னு சொல்றாமா என்ன? ஏன்டா அப்படி சொல்றான்? சொல்றான், டேய் உங்க அம்மா என் வீட்டுல தாண்டா வேலை செய்யுது, நான் சாப்பிட்டு போற சாக்லேட் பேப்பர் எல்லாம் அதாண்டா பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதாண்டா துவைக்குது, நாங்க சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்துல அதாண்டா தேய்க்குது. ஒரு வேலைக்காரியுடைய பையன் வாயை அடக்கி பேசுடான்னு என்கிட்ட பேசுறாம்மா. நீ அந்த வீட்டுக்கு போவாதம்மா, எனக்கு ஸ்கூல்ல ஒரே மானமா இருக்குதுமா. பையன் டைலாக். அந்த அம்மா டைலாக் சொல்லுது, டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுமா. நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறேன்ல, அந்த வீட்டு எஜமானி அம்மா என் கூட படிச்சவடா. சின்ன வயசுல நானும் அவ்வளோ 5ஆம் கிளாஸ் படிச்சோம்டா. இது எனக்கு சொல்லவே இல்லை. ஆமாண்டா, அவ என்ன இங்க வா இதை பண்ணு, இங்க வா அதை பண்ணு, இது பாத்திரம் தேயி, இது துணி தொய்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்டா சாமி. என்னமா சந்தோஷம் உனக்கு அதுல?
அவ பிள்ளைய அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம் தான் இருக்குன்னு சொல்றான். நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு. அதை பிள்ளைக்கு காட்டுங்க. அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று நாம் ஆழ்மனதில் நினைக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கான வழி என்பதனை நாம் அவர்களுக்கு அப்படி காட்டி விட்டுறணும். பல நேரங்களில் நாம காட்டுறதே இல்லை. நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னாப்பா, இந்த உலகத்துல குழந்தைகளே இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், குழந்தை பேர் என்ன என்றால் அவர்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலா போய் நிக்கிறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் பிள்ளை பேரே இல்ல. இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி நம்ம வீட்டுல புள்ள இருக்குது. அந்த பிள்ளையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு உட்கார்ந்துறேன். ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கணும், லேட் ஆகுது. என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் சொல்றேன். இது ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்வது அல்ல. எனக்கு தெரியும், நான் இதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு அது புரிந்து விட்டால் அந்த வீட்டில் விளக்கெரியும் என்று எனக்கு தெரியும். அந்த தீபம் தான் அது. நான் கொடுக்குறேன், முடிஞ்சா அந்த நெருப்பை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு, தீபமா ஏத்தி வைங்க. இப்ப சமீபத்துல நான் ஒரு படம் பார்த்தேங்க. இது கெட்டது கிடையாதுங்க. இது பாருங்களேன், இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு போன் நான் வச்சிருக்கிறது. இது நல்லதுதான். எப்ப வரைக்கும் நல்லது தெரியுமா? இதை நான் பயன்படுத்துகின்ற வரைக்கும் இது நல்லது. இது என்னை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அது கெட்டது. நான் இதை என்னை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. நோ. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நோ. நான் இதை கம்யூனிகேஷனுக்கு தான் பயன்படுத்துறேனே தவிர கான்வர்சேஷனுக்கு இல்ல. தொலைபேசியில் அதிக நேரம் நான் பேசுவதில்லை. தேவையான விஷயங்களை மட்டும் நான் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். இது என்னோட ஆபீஸ். நான் சில நேரங்களில் மனம் சரியில்லாத போது, எனக்கு என்று சில அவுட்லெட் தேவைப்படும் பொழுது, ஆஸ்கர் மூவிஸ், பரிசு பெற்ற படங்கள்னு சில விஷயங்களை பார்ப்பேன். அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாடம் சொல்லும். அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு என் மனதில் நான் என்னை செதுக்கிக் கொள்கிறேன். என்ன நானே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறதுக்கு போகும்பொழுது ஒரு 5 விஷயம் எனக்கு மனசுல உலுக்கி எடுத்த விஷயம். உன் தாய் தந்தையரை பற்றி எந்த ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கணவன் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவனோ, 3வது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது. பேசினால் என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்கு நம் இடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது. அவர்கள் அறிவுரை தொடங்குவார்கள். அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள். சொல்லவே கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது. நான் இன்னொரு விஷயமா சொல்றேன். உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா? உயிரை பணையம் வச்சிட்டீங்க, ஃபீஸ்க்கு காசு இல்லையா? உங்க பையனை கூட்டிட்டு வந்து, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நிக்காதீங்க. தனியா வாங்க, தனியா வந்து பேசி பாருங்க. அது உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பையன் பாஸ் பண்ணி கையில ரேங்க் கார்டு எடுப்பான்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல, அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல, அப்ப சொல்லுங்க, இது நான் கொடுத்த படிப்பு மட்டும் இல்லடா, எஸ்எஸ்வி ஸ்கூல் போட்ட அந்த பணத்தாலும் தானடா நீ இந்த ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லுங்க. அவனுக்குள்ளாக அப்பொழுது நன்றி உணர்வு மலரும். குழந்தை சைக்காலஜி நமக்கு தெரியறதே இல்லை. குழந்தைகளை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் மனதில் வந்த மிக ஆழமான விஷயம், நம்முடைய இமோஷன், முக்கியமா பெண்களை சொல்றீங்க, திருமணமான பெண்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இமோஷனல் வீக்னஸை நீங்க ஆணோ பெண்ணோ அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை பாழாக்கும். இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது. இதை சொல்ற துணிச்சல் யாருக்குமே கிடையாது, எனக்கு இருக்கு. ஏனென்றால் நான் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் நம்பிக்கை கொண்டவள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு யாருக்கிட்டே டமாரம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. தப்பை சரி செய்ய பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய சேரிட்டி இருக்கல, நன்மைகள் இருக்கல, அதை சுமந்துகிட்டே வெளியில சொல்லிக்கிட்டே சுத்தாதீங்க. அது உங்களை பலவீனப்படுத்தும். சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. உங்க வீட்டுல நீங்க சினிமா பாக்குறீங்க தானே? பாக்குறீங்களா? எதுல பாக்குறீங்க? ஓடிடி இருக்கா? நான் ஒரு படம் சொல்றேன், அதை இன்னைக்கு போய் பாத்துருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள பாத்துருங்க, மறந்துடும். இல்லைன்னா அந்த படத்துக்கு பேர் அடாலசென்ட். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? யாருமே பார்க்கல. அது இங்கிலீஷ் படமா இருந்தாலும் தமிழ்ல வந்திருக்குது. அது தமிழ்ல இருக்குது. நான் ஹிந்தியில கேட்டேன். அந்த படம் என்ன தெரியுமா? கவனமா கேளுங்க, நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். ஏன்னா அது நிமிர்ந்து உட்காந்து கேட்கிற கதை. 2 மினிட்ஸ். உங்க பாப்பா டான்ஸை விட இது முக்கியம். காலையில் ஒரு 3:30-4 மணி இருக்குங்க. 4 எபிசோடு இருக்கு. நான் ஃபுல் கதையை சொல்ல போறது இல்லை, காட்சிகளை மட்டும் சொல்றேன். 4 மணி இருக்கும், 3:30-4 மணி இருக்கும். தட 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 தடன்னு போலீஸ் வருதுங்க வீட்டுக்குள்ள.
கதவை உடைக்குதுங்க. அந்த வீடு ஒரு மெக்கானிக் வீடு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் அன்பான கணவன் மனைவி, வளர்ந்த இளம்பெண் ஒரு பெண், மூத்த பொண்ணு, 13 வயசுக்கு ஒரு பையன். 13 வயசுல யார வீட்டிலாவது குழந்தைகள் இருந்தால் கவனம். அவர்கள் டீன் என்ற ஏஜ்க்கு வருது. 12 அப்படிங்கிறதுல இருந்து 13 அப்படி இருக்கு. என் பையன் சொன்னாங்க என்கிட்ட, அம்மா ஃப்ரம் டுடே ஐ எம் டீன். என்ன இதுக்கு அப்போ என்ன சொல்ற, என்ன செய்யணும்? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இன்னைக்கும் காதுல ஒலிக்குதுங்க. காலையிலங்க 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு சொல்றான் ஹாப்பி பர்த்டே பேபினா, ஐ எம் நோ மோர் பேபி, ஐ எம் டீன் 13. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அப்படின்ற, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். வளர்ந்துட்டான் புள்ள. 13 வயசு குழந்தைய தட தடன்னு வந்த போலீஸ் புடிச்சிட்டு போகுதுங்க. நீங்க அந்த படத்தை பாருங்க. அந்த புள்ள எப்படி தெரியுமா இருக்கிறான்? ஒரு கோழி குஞ்சு இருக்கு இல்லைங்க, அதனுடைய இறகு மாதிரி இருக்காங்க. அவன் கறந்த பால் இருக்குல்ல, அந்த பால் மாதிரி இருக்கான். புள்ள அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்குங்க. குற்றம் என்ன தெரியுமா? 13, 14 வயது பெண்ணை 22 தடவைக்கு மேலாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறான். அவன் சொல்றாங்க, நான் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்பா அப்பா தெரியல, அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க, அவனை ரிமாண்ட் பண்றாங்க, அவனை ஜுவைனைல்ல போடுறாங்க. எல்லாரும் மனித உரிமை ஆட்கள் வராங்க, சைக்காட்ரிக் வராங்க. ஆனா அவன் அப்பா 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 தான். அப்பாட்ட அவன் ஒரே வார்த்தை சொல்றான், அப்பா நான் இது செய்யலப்பா, அப்பா என்னை காப்பாத்துவீங்கல்லப்பா, எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா, அப்பா நான் போய் செய்வேனப்பா, எனக்கு என்ன நடக்குது அப்பா, நீ நம்புறல்லப்பா, அப்பா நீ நான் நம்புறேன்பான்றாரு அவங்க அப்பா. அப்படியே பிடிச்சிக்கிட்டு அழுறாங்க. அவங்க அப்பா குலுங்குறாரு பாருங்க. எப்படிதான் அந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. குலுங்கி குலுங்கி அழுறாரு. நான் காப்பாத்துறேன்ப்பா, என் பிள்ளை நல்லவனை எனக்கு தெரியும் பாக்குறேன். அவன் அப்ப கொஞ்சம் கண்ணை தொடச்சிக்கிட்டு இப்படி நிக்கிறான். 1 வருஷம் நடக்குதுங்க இந்த டிராமா. ஒரு சைக்காட்ரிக் கண்டுபிடிப்பாங்க அவன் கண்ணில் இருக்கிற மிருகத்தனத்தை. கண்டுபிடிச்சிட்டு 1 வருஷம் அப்புறமா அவனுடைய அப்பாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் வரும். அவன் பையன் எடுப்பான். அப்பா 14 வயசு அப்பா அவனுக்கு. அப்பா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படிமா. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா செஞ்சேன். இது ஒய்ஃப் சொன்ன வார்த்தை தான் நீங்க இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போற வார்த்தை. நான் சொல்றதை விட படம் சூப்பரா இருக்கும். அவ சொல்லுவா, நீங்க தான் அவன் எதை சொன்னாலும் நம்புவீங்க அப்படிங்கிற பிம்பத்தை சின்ன வயசுல இருந்து ஏற்படுத்திட்டீங்க. அவன் போட்டு அப்புறமா அவன் அழுவாங்க. ஆமால ஆமால, சாரி மை சன், என் மகனே என்னை மன்னித்து விடு, நான் ஐ கேன் பி தி பெட்டர் பர்சன், நான் இதை விட சிறந்த மனிதனாக உன் முன்னால் இருந்திருக்க முடியும். நீ 12ஆம் தேதி 12 வயதிலே நீ வெள்ளிக்கிழமை போய் என்னது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை வருகின்ற பொழுது சின்ன பையன் தானே என்று நான் உன்னை அனுமதித்தேனே. நீ ராத்திரி முழுக்க போன்ல இருக்கும்போது சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே லைட் ஆஃப் பண்ணுவேன். நீ கீழ்ப்படுகின்ற குழந்தை என்று உன்னை நம்பினேனே. உனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குற்றவாளி வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு தகப்பனாக எனக்கு தெரியாமல் உன்னை கண்காணிக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னித்து விடு மகனே என்று சொல்லி அவனுடைய சின்ன பொம்மையை அந்த படுக்கையில போட்டு அதுக்கு போர்வை போட்டு அழுது முடிப்பான் அந்த படத்தை. நான் இங்க நிறுத்துறேன். நம் குழந்தைகளை நாம் கண்டிக்க வேண்டாம். கண்காணிப்போமா? கண்காணிப்போமா? போன்லயே இருக்காதீங்க, உங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்காதீங்க, உங்கள் பிள்ளையை கண்காணியுங்கள். ஒருவர் இன்னொருவர் மீது பழி போடாமல் கண்காணிப்பீர்களா? சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் பெரிய மனுஷன், ஒருத்தர் டிஜிபியா இந்த நாட்டில் இருந்தார். ரிட்டையர் இப்பவும் இருக்கிறார். போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனார். அவரை பேட்டி எடுத்தேன் நான். அதற்கு முன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அவர் ஒரு சல்யூட் வச்சாருன்னா அது யாருக்கு வச்சாருன்னா தன் அம்மாவுக்கு வச்சாரு. வேற யாருக்கு வைக்கல. அவரு நேரா போய் அவங்க அம்மாவுக்கு ஒரு சல்யூட் வச்சாரு. நான் இன்டர்வியூல கேட்கிறேன், நீங்க உங்க அம்மாவுக்கு சல்யூட் வச்சீங்களா? ஏன் சார்? நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறது காரணம் எங்க அம்மா தான் சொன்னார். அவர் என்ன சார் சொல்றீங்க, டீடைலா சொல்லுங்கன்னு சொன்ன விஷயத்த சொல்றேன். 10ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுடைய பேக்ல இருந்து ஏதோ காசு காணுமா, 5 ரூபா. யார் எடுத்தாங்கன்னு வீட்டுல தெரியல. அடுத்த நாள் அவங்க அப்பா கேட்டிருக்காரு, யார் எடுத்தீங்கன்ட்டு. யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 17-18 வருஷம் கழிச்சு போலீஸ் உடையில அவங்க அம்மாட்ட முதல் சம்பளத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. அப்போ ஒரு கன்ஃபெஷன் பண்ணியிருக்காரு. அம்மா இன்னில இருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால நான் 10 வயசு இருக்கும்போது அப்பாவுடைய பர்ஸ்ல இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமா சாரிம்மா. என்னப்பா? அதை நான் தாமா எடுத்தேன். அந்த அம்மா சொன்ன பதில், எனக்கு தெரியும்பா. எப்படிமா பாத்தீங்களா? இல்லப்பா. பின்ன எப்படிமா தெரியும் நான் தான் எடுத்தேன்னு? அப்பா நீ எடுத்தியான்னு உன்னை கேட்கும்போது நான் எடுக்கலன்னு நீ சொன்னதை நான் நம்பலப்பா. இவ்வளவுதாங்க பேரண்டிங். இவ்வளவுதான் பேரண்ட். நான் எங்க அந்த அம்மாவை வாழ்த்துறேன் தெரியுமா? தன்னுடைய கணவனுடைய பாக்கெட்டில் இருந்து 5 ரூபாயை பிள்ளை எடுக்கிறான் என்று என்றைக்கு தாய் கண்டு கொண்டாலோ அன்றிலிருந்து அந்த பிள்ளை எப்படி வளர்த்தா தெரியுமா? எவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற போலீஸ் அதிகாரியா மாத்தனால அதுக்கு தான் அந்த சல்யூட். நம்மிடம் தான் இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், அது உயிரியல் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் ஒரு குழந்தை பிறந்து விடும். சரியா குரோமோசோம் சேர்ந்துருச்சுன்னா, சரியா அணுக்கள் சேர்ந்துச்சுன்னா பிறந்துரும். இட் இஸ் நாட் a biological factor. இது நம்முடைய பொறுப்பு.
நாம் அந்த குழந்தைக்கு ஹீரோவாக ஹீரோயினியாக இருக்க வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நோ சொல்லுங்கள். குழந்தைக்கு மட்டுமல்ல, நீங்களும் நோ சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துங்கள். இந்த ஸ்கூலுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இனிமேல் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டு, மார்க் ஷீட் நோ, ரேங்க் கார்டு நோ, ரிப்போர்ட் கார்டு நோ எழுதாம எவ்வளவுதான் நீங்க பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் அத்தனையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்று எழுதி கொடுங்கள். குழந்தை ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கு பேர் தான் கல்வியை தவிர மார்க் வாங்குறதுக்கு பேர் கல்வி கிடையாது. மீன் கடல்ல நீந்தோம், மானு காட்டுல ஓடும். அதனால நீங்க ஒரே நிலையில் அந்த குழந்தையை பார்க்கலாகாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற குழந்தையை நீங்க எப்படி பெருமைப்படுத்துறீங்களோ, ஃபெயில் ஆயிடுவான்னு தெரியும் பொழுது பாஸ் பண்றான் பாருங்க, அவனையும் சேர்த்து நீங்கள் கொண்டாடினால் அந்த குழந்தை அடுத்த கட்டத்திற்கு உயரும். நாங்கள் எல்லோரும் பெற்றோர்கள், நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் 45 குழந்தைகள் உங்கள் வகுப்பில் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு குழந்தை தான் என்னுடையது. என் குழந்தை எனக்கு ஓவியம் என்பதனால் என் குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி உங்களை நான் இவர்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சார்பிலே நீங்களும் சேர்ந்து உங்கள் குழந்தைகளை கண்காணித்து அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுங்கள். அவர்கள் சிறகை விரிக்கட்டும், பறக்கட்டும். இதோ நானும் அப்படித்தான் சிறகை விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன், ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.